இப்போ இந்த குரான் சப்ஜெக்ட் வரும்போது சார், சுத்தம் இல்லாமல் குரானை தொடக்கூடாதுங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அல்லாஹ் கூட குரான் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹருன்ன்ற மாதிரி குரானில் ஒரு வசனம் வரும். சுத்தம் இல்லாமல் குரானை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி, நம்ம குரான் ஷெரீஃப் இருக்கும், அது வந்து நம்ம தொடக்கூடாதுங்கிறது ஓகே. இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் வந்து செல்ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன்ஸே இருக்குது. நம்ம குரானை டவுன்லோட் பண்ணலாம், செல்ஃபோன்லேயே இருக்கலாம். இப்போ இந்த செல்ஃபோனில் இல்லை லேப்டாப்பில் இல்லை பர்சனல் கம்ப்யூட்டர் பிசியில் இதெல்லாம் வைக்கக்கூடிய, அதில் ஃபோனில் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த குரானையும் ஒது இல்லாமல் தொடலாமா சார்? சப்போஸ் நீங்கள் ஒது இல்லாமல் தொடலாம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு இதெல்லாம் சாத்தியப்படுமா? ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாருடைய கையிலையுமே செல்ஃபோன் தான். இப்போ குரான் ஷெரீஃபை பார்த்து ஓதக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ட்ராவலில் போகிறாங்க, வெளியெல்லாம் போகும்போது செல்ஃபோனில் பார்த்துட்டே போயிட்டு ஓதிட்டு இருக்கிறாங்க, இல்லை லேப்டாப்பில் பார்த்து ஓதிலாம் போயிட்டு இருக்கும்போது ஒது அவசியம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இதெல்லாம் சாத்தியப்படுமா சார்? குர்ஆனை தொடுவதற்கு சுத்தம் தேவை அப்படிங்கிற கருத்தை மையப்படுத்தி இந்த கேள்வி நீங்கள் வச்சுருக்கீங்க. பொதுவாக குர்ஆனை தொடுவதற்கு சுத்தம் தேவைங்கிறத இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. லா யமுஸ்ஸல் குர்ஆனை இல்லா தாஹிருன், பரிசுத்தமானவங்க தான் குர்ஆனை தொட வேண்டும். இது மொத்தாவில் தாரகுத்தனியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீத். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? குர்ஆன் இருக்கிறது சரிதான். இப்போது செல்ஃபோனில் அதை டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கிறாங்க, லேப்டாப்பில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க, பென் ட்ரைவில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க, சிடியில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க, கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போது குர்ஆனை பரிசுத்தமாக இருந்தால் தான் தொடணும். பரிசுத்தமாக ஒதுன்னு வச்சுக்கிடுவோம். ஒது இருந்தால் தான் தொடன்னு சொன்னால், ஒருவர் வந்து ஃபோனில் டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கிறார் குர்ஆனை, அவர் அந்த ஃபோனை எப்போதும் ஒதுவோட தொட்டிருக்க முடியுமா? அது சாத்தியமா? அது எப்போ? அப்போ 24 ஹவர்ஸ் ஒதுவோட அவர் இருக்காங்க, அது முடியாது. ஆனால் 24 ஹவர்ஸ் அவர்கிட்ட ஃபோன் இருக்குது. ஃபோன் இல்லாமல் யாரும் இப்போ இருக்கிறது இல்லை, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அதே போல் கம்ப்யூட்டர், லேப்டாப்பு இதில் இருந்து ஒதுவோட தான் அதை தொடணுமான்னு தான் கேள்வி வச்சுருக்கிறீங்க. எப்போதும் தொடணுங்கிறது தேவையில்லை. அதில் குர்ஆனே டவுன்லோட் செய்யப்பட்டிருந்தாலும் அதை எப்போதும் ஒதுவோட தான் தொடணுங்கிற சட்டம் வராது. எப்போ தெரியுமா வரும்? அது நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்கல்ல, ஓப்பன் பண்ணாக்க எழுத்து வந்து நிற்கும், குர்ஆனுடைய எழுத்துக்கள். இப்போது குர்ஆனுடைய சட்டம் வந்துடும். அந்த ஃபோனை ஒது இல்லாமல் இப்போ நீங்கள் தொடக்கூடாது. ஏன்? குர்ஆனுடைய வசனங்கள் உங்கள் கண் பார்வைக்கு வருது, இப்போ குர்ஆனுடைய சட்டம் வந்துடும். லேப்டாப்பும் அப்படி தான். ஓப்பன் பண்ணிட்டீங்க, குர்ஆன் வசனங்கள் வந்து நிற்கிது, அந்த லேப்டாப்பை இப்போ நீங்கள் ஒது இல்லாமல் தொடக்கூடாது. கம்ப்யூட்டரும் அப்படி தான். சரி, அது க்ளோஸ் பண்ணிட்டீங்க, எழுத்தெல்லாம் மறைஞ்சிடும், இப்போ நீங்கள் தொடலாம். அது குர்ஆன் இல்லை, ஒது தேவையில்லை. அதனால் எப்போ எழுத்து தெரியுதோ அப்போ தான் குர்ஆனுக்குள்ளான சட்டம். சரி, எழுத்து மறைஞ்சாலும் உள்ளுக்கு தானே குர்ஆன் இருக்குது அப்படின்றாலும், உள்ளுக்கே இருந்தாலும் குர்ஆன் சட்டம் வராது. எழுத்து இருந்தால் தான். உதாரணத்துக்கு சொல்லவா? இப்போ ஹாஃப்ஸா இருக்கிறாரு, ஹாஃப்ஸாவுக்கு நெஞ்சம் முழுவதும் குர்ஆனை வந்து மனப்பாடம் வச்சுருக்கிறாரு. ஒரு ஆள் ஒது இல்லை, ஹாஃப்ஸா போய் தொடலாமா? தொடலாம் தானே? இல்லைங்க, குர்ஆன் உள்ளுக்கு இருக்குங்க. ரைட்டு, எழுத்தில் வரணும். எழுத்துக்கு வந்தால் தான் சட்டங்கிறது. ஒன்று உதாரணம் சொல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மோதிரம் போட்டிருந்தாங்க. அதில் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. கீழிருந்து மேலாக படித்தா அப்படி இருக்கும். கீழே முஹம்மதுன்னு இருக்கும், அதுக்கு மேலே ரசூலுங்கிற வார்த்தை இருக்கும், அதுக்கு மேலே அல்லாஹ்ன்னு இருக்கும். கீழிருந்து மேலாக படித்தா முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதர் அப்படின்றதுக்கு அர்த்தம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டாய்லெட்டுக்கு போகிறதா இருந்தால் அந்த மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு தான் போவாங்க. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் ஹலாஅ வலஅ ஹாத்தமஹு, அந்த ஹலாவுக்கு போனால், டாய்லெட்டு போனால் அவர்கள் அணிந்திருக்கும் மோதிரத்தை கழட்டி வைத்து விட்டு தான் செல்வார்கள். அபூ தாவூதில், இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன்? அந்த மோதிரத்தில் அல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்கிறது. சரி, அவங்களுக்கு உள்ளத்தில் அல்லாங்கிற வார்த்தை இருக்க தானே செய்யும். அவங்க டாய்லெட் போனாலும் அல்லாங்கிற சிந்தனை இருந்துகிட்டு தானே இருக்கும். அதை கழட்டி வெளியே வச்சுட்டு போக முடியும்? போக முடியாத. அப்போ எழுத்துக்கு தான் அந்த சட்டம் வரும், அதனால் கழட்டி வச்சுட்டு போகிறாங்க. அதே போல் தான் குர்ஆனுக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களா, குர்ஆன் சட்டம் வரும், ஒதுவோட தொடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, இப்போ குர்ஆன் சட்டம் இல்லை. அப்போ